வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இலங்கை தாக்குதலில் பயங்கரவாதிகளுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் நெருங்கிய தொடர்பு இருப்பது அம்பலம். பதற்றம் நீடிப்பதால் இரவு 10 மணி முதல் நாளை காலை வரை ஊரடங்கு உத்தரவு அமல். இலங்கை ராணுவ செயலர் காவல்துறை தலைவர் பதவி விலக அதிபர் மைத்ரிபால சிறிசேனா அறிவுறுத்தல். உளவுத்துறை தகவல்களை தெரிவிக்கவில்லை என்கிற குற்றச்சாட்டை அடுத்து அதிரடி நடவடிக்கை. தாக்குதலுக்கு தீவிரவாதிகள் பயன்படுத்திய குண்டுகள் செம்பு ஆலையில் தயாரிக்கப்பட்டவை என அதிர்ச்சி தகவல். ஆலையின் அதிபரே தற்கொலை தாக்குதலில் ஈடுபட்டதாக இலங்கை புலனாய்வுத்துறை கண்டுபிடிப்பு. தலைமை நீதிபதிக்கு எதிரான சதியை தீர விசாரிக்க வேண்டும் என உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கருத்து. ஆதாரங்களை உறுதிமொழி பத்திரமாக தாக்கல் செய்ய வழக்கறிஞர் உத்சவ் பெயின்ஸுக்கு உத்தரவு. டிக்டாக் செயலி மீதான தடையை சில நிபந்தனைகளுடன் நீக்கியது நீதிமன்றம். சிறுவர் சிறுமியர் மகளிரின் ஆபாச காட்சிகளை பதிவேற்றக்கூடாது என எச்சரிக்கை. இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். இலங்கையில் வெடிகுண்டு தாக்குதலில் ஈடுபட்ட பயங்கரவாதிகளுக்கும் அங்குள்ள அரசியல்வாதிகளுக்கும் நெருங்கிய தொடர்புகள் இருப்பது புலனாய்வில் அம்பலமாகியுள்ளது. தற்போது கைது செய்யப்பட்டு விசாரணையில் உள்ள பயங்கரவாதிகளின் வாக்குமூலங்கள் மூலம் அரசியல்வாதிகளின் தொடர்புகள் தெரியவந்துள்ளதாக காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். குறிப்பாக கிழக்கு மாகாணத்தை சேர்ந்த உயர் அரசியல்வாதிக்கும் கண்டி மாவட்டத்தை ஆளும் முக்கிய நபருக்கும் பயங்கரவாதிகளுடன் நெருங்கிய தொடர்புகள் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளதாக உளவுத்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதையடுத்து தற்போது பயங்கரவாதிகளிடம் பெற்ற தகவல்களின் அடிப்படையில் இருவரின் இல்லங்களிலும் போலீசார் சோதனை மேற்கொண்டுள்ளனர். தாக்குதல் நடத்தியவர்களுக்கும் கிழக்கு மாகாண ஆளுநர் இஸ்புல்லாவுக்கும் நெருங்கிய தொடர்புகள் இருக்கக்கூடும் என நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து உரிய விசாரணை நடத்த வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். இந்த தகவலை அவர் நாடாளுமன்றத்திலும் இன்று தெரிவித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இலங்கை ராணுவ செயலர் மற்றும் காவல்துறை தலைவரை ராஜினாமா செய்ய வலியுறுத்தி அந்நாட்டு அதிபர் மைத்ரிபால சிறிசேனா அதிரடியாக உத்தரவிட்டுள்ளார். கடந்த ஈஸ்டர் தினத்தன்று இலங்கை தலைநகர் கொழும்புவில் உள்ள நட்சத்திர ஓட்டல்கள் மற்றும் தேவாலயங்களில் தற்கொலை தாக்குதல் நடத்தப்பட்டு 359 பேர் பலியானார்கள். அதிகாரிகளின் பலவீனமான செயல்பாடுகளே குண்டுவெடிப்பு சம்பவங்களுக்கு காரணம் என விமர்சனம் எழுந்தது. இதையடுத்து அதிபர் மைத்ரிபால சிறிசேனா உளவுத்துறையின் தகவல் மீது நடவடிக்கை எடுக்காத அதிகாரிகள் மீது 24 மணி நேரத்தில் நடவடிக்கை எடுக்கப்படும் என அறிவித்திருந்தார். இந்நிலையில் அதிபர் இன்று இலங்கை ராணுவ செயலாளர் ஏமா ஸ்ரீ பெர்னாண்டோ மற்றும் காவல்துறை தலைவர் புஜித் ஜெயசுந்தரா ஆகியோர் பதவியிலிருந்து உடனடியாக ராஜினாமா செய்ய வேண்டும் என உத்தரவிட்டுள்ளார். ஏப்ரல் 4ஆம் தேதி உளவுத்துறை தகவல்களை அதிபருக்கும் பிரதமருக்கும் முறையாக தெரிவிக்கவில்லை என்று புகார்கள் எழுந்ததன் காரணமாகவே அதிகாரிகள் மீது இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதனிடையே இலங்கையில் தொடர்ந்து பதற்றம் நீடிப்பதால் மீண்டும் ஊரடங்கு உத்தரவு அமலுக்கு வந்துள்ளது. இன்று இரவு 10 மணி முதல் நாளை காலை வரை ஊரடங்கு அமலில் இருக்கும் என்று இலங்கை அரசின் பாதுகாப்பு அமைச்சகம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. இலங்கையில் நடைபெற்ற தாக்குதல்களுக்கு பயன்படுத்தப்பட்ட வெடிகுண்டுகள் அனைத்தும் அங்குள்ள ஆலை ஒன்றில் தயாரிக்கப்பட்டது என்ற அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளன. உலக மக்களை அதிர்ச்சியில் ஆழ்த்திய இலங்கை தற்கொலைப்படை தாக்குதல்களுக்கான அனைத்து வெடிகுண்டுகளும் அங்குள்ள வெள்ளப்பெட்டிய என்னும் இடத்தில் தயாரிக்கப்பட்டுள்ளது புலனாய்வில் தெரியவந்துள்ளது. செம்பு கம்பிகள் தயாரிக்கும் ஆலை என்ற பெயரில் இயங்கி வந்த இங்கு வெடிகுண்டுகள் தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த ஆலையை நடத்தி வந்த இன்சாப் அகமது தற்கொலை தாக்குதலில் பலியாகிவிட்டார் என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த ஆலையில் பணியாற்றி வந்த பாகிஸ்தானியர் 9 பேரும் இந்தியர்கள் 3 பேரும் கைதாகியுள்ளனர். ஆலையின் உரிமையாளர் இன்சாப் தாக்குதல் நடைபெற்ற அன்று ஜம்பியா நாட்டுக்கு மூலப்பொருட்கள் வாங்க செல்வதாக மனைவியிடம் கூறி சென்றுள்ளார். தாக்குதல் நடைபெற்ற அன்று காலை 7:30 மணி அளவில் தொலைபேசியிலும் தொடர்பு கொண்டு தமது வியாபார பயணம் வெற்றி பெற்றுள்ளதாக கூறியுள்ளார். இதன் பின்னரே தாக்குதலில் ஈடுபட்டுள்ளார் என புலனாய்வுத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இலங்கையில் நடத்தப்பட்ட தற்கொலை தாக்குதலில் ஈடுபட்டவர்கள் அனைவரும் உயர்கல்வி கற்றவர்கள் என்றும் சிலர் பொறியாளர்கள் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளது.
இலங்கை வெடிகுண்டு தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 359ஆக அதிகரித்துள்ளது. பலி எண்ணிக்கை மேலும் உயரக்கூடும் என அஞ்சப்படுகிறது. இலங்கையில் ஈஸ்டர் பண்டிகையான ஞாயிற்றுக்கிழமை அன்று தேவாலயம், நட்சத்திர ஓட்டல் என 8 இடங்களில் தீவிரவாதிகள் குண்டுவெடிப்பு நிகழ்த்தினர். இந்த கொடூர சம்பவத்தில் பிரார்த்தனையில் ஈடுபட்டிருந்த குழந்தைகள், பெண்கள் உட்பட 320 பேர் கொல்லப்பட்டனர். நட்சத்திர ஓட்டல்களில் தங்கியிருந்த இந்தியா உள்பட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த பலர் உயிரிழந்தனர். 500க்கும் மேற்பட்டோர் பலத்த காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த நிலையில் வெடிகுண்டு தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 359ஆக அதிகரித்துள்ளது. மருத்துவமனையில் பலரது நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதால் உயிரிழப்புகள் அதிகரிக்கக்கூடும் என அஞ்சப்படுகிறது. இதனிடையே இலங்கையில் நடைபெற்ற குண்டு வெடிப்புகளுக்கு IS தீவிரவாத அமைப்பு பொறுப்பேற்றுள்ளது. இலங்கையில் தற்கொலை படையினர் தாக்குதல் நடத்துவதற்கு முன்னதாக IS தீவிரவாதி அமைப்பின் தலைவரிடம் வாக்குறுதி அளிக்கும் 8 நபர்களின் காணொலி காட்சி தற்போது வெளியிடப்பட்டன. இந்த வீடியோவை IS அமைப்பே இணையதளத்தில் வெளியிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் நேற்றிரவு சுற்றித் திரிந்த 18 பேரை சந்தேகத்தின் பேரில் கைது செய்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இலங்கையில் நிகழ்த்தப்பட்ட வெடிகுண்டு தாக்குதல்களில் 320 பேர் உடல் சிதறி உயிரிழந்தனர். இதனையடுத்து பாதுகாப்பு கருதி நட்சத்திர ஓட்டல்கள் மற்றும் கேளிக்கை விடுதிகள் அனைத்தும் இழுத்து மூடப்பட்டன. இலங்கைக்கு தற்போது செல்ல வேண்டாம் என அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் அந்நாட்டு மக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளன. இலங்கை தாக்குதலில் பலியான இந்தியர்களின் எண்ணிக்கை 10ஆக உயர்ந்துள்ளது. வெடிகுண்டு தாக்குதலுக்கு பிறகு இலங்கை முழுவதும் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. 24 மணி நேரமும் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. இந்த நிலையில் நேற்றிரவு சந்தேகத்திற்கும் இடமளிக்கும் வகையில் இலங்கையின் பல்வேறு பகுதிகளில் சுற்றித் திரிந்த 18 பேரை போலீசார் அதிரடியாக கைது செய்துள்ளனர். அவர்களிடம் ரகசியமாக விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. கோவை பன்னிமடையில் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு கொல்லப்பட்ட சிறுமியின் குடும்பத்துக்கு 3 லட்சம் ரூபாய் நிதி வழங்க தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார். முதலமைச்சர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், கோவை பன்னிமடையை சேர்ந்த 7 வயது பெண் குழந்தை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு கொல்லப்பட்ட செய்தியை அறிந்து மிகவும் துயரமடைந்ததாக குறிப்பிட்டுள்ளார். கொடூர செயலுக்கு காரணமான குற்றவாளிக்கு தண்டனை பெற்றுத்தர விரைந்து நடவடிக்கை எடுக்க காவல்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். சிறுமியின் குடும்பத்துக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளதுடன் அவருடைய குடும்பத்துக்கு பொது நிவாரண நிதியிலிருந்து 3 லட்சம் ரூபாய் வழங்கவும் உத்தரவிட்டுள்ளார். திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் மம்தா பானர்ஜி தனக்கு குர்தாவையும் ரசகுல்லாவையும் அனுப்புவதாக பிரதமர் மோடி பாராட்டு தெரிவித்தார். டெல்லியில் உள்ள பிரதமர் இல்லத்தில் நரேந்திர மோடியை சந்தித்து பிரபல இந்தி நடிகர் அக்ஷய் குமார் கலந்துரையாடினார். அப்போது பேசிய பிரதமர், தூங்குவதற்கு சற்று அதிகமான நேரத்தை நாள்தோறும் ஒதுக்கிக் கொள்ள வேண்டும் என முன்னாள் அமெரிக்க அதிபர் ஒபாமா தன்னிடம் கேட்டுக் கொண்டதாக குறிப்பிட்டார். பிரதமர் ஆகும் வரை தனக்கு வங்கிக் கணக்கு எதுவும் கிடையாது என்றும் பிரதமர் சுட்டிக்காட்டினார். கோபப்படும் அளவுக்கு எந்த சூழலையும் தான் உருவாக்கிக் கொள்ளவில்லை என்றும் அவர் கூறினார். சன்னியாசி ஆக வேண்டும் என்று நினைத்தேனே தவிர பிரதமர் பதவிக்கு வர வேண்டும் என ஒருபோதும் நினைத்தது இல்லை என்று மோடி குறிப்பிட்டார். ராணுவத்தில் சேர்ந்து பணியாற்ற வேண்டும் என தான் விரும்பியதாகவும் பிரதமர் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர் மம்தா பானர்ஜிக்கு பாராட்டு தெரிவித்தார். அவர் தமக்கு குர்தாவையும் ரசகுல்லாவையும் அனுப்பி வைப்பதாக தெரிவித்தார். தேர்தலுக்கு பிறகு இழுபறி ஏற்பட்டால் மம்தாவின் திரிணாமுல் காங்கிரஸை இழுப்பதற்காக மோடி இவ்வாறு பேசியிருக்கலாம் என கருதப்படுகிறது. NT திவாரியின் மகன் ரோஹித் சேகர் திவாரி கொலை வழக்கில் அவரது மனைவி அபூர்வா கைது செய்யப்பட்டுள்ளார். உத்தரப்பிரதேசம் மற்றும் உத்தரகாண்ட் மாநிலங்களில் முதலமைச்சராக இருந்தவர் NT திவாரி. இவருடைய மகன் ரோஹித் சேகர் திவாரி டெல்லியில் வசித்து வந்தார். இவர் கடந்த 16ஆம் தேதி தம்முடைய வீட்டில் மூக்கில் ரத்தம் வடிய மயங்கி கிடந்தார். இதையடுத்து உடனடியாக அவர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். ஆனால் வழியிலேயே அவர் உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். இதனையடுத்து டெல்லியில் உள்ள எய்ம்ஸ் மருத்துவமனையில் ரோஹித் சேகர் உடல் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டது. அதன் அறிக்கையில் ரோஹித் சேகர் கழுத்து நெரிக்கப்பட்டதும் அவர் மூச்சு திணறி உயிரிழந்ததும் தெரியவந்தது. அவருடைய மரணம் இயற்கையானது அல்ல என்றும் அவர் கொலை செய்யப்பட்டு இருக்கலாம் என்றும் மருத்துவர்கள் தெரிவித்தனர். இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து ரோஹித் சேகர் வீட்டில் உள்ள கண்காணிப்பு கேமராக்களை ஆய்வு செய்தனர். இந்நிலையில் இந்த வழக்கில் திடீர் திருப்பமாக ரோஹித் சேகரின் மனைவி அபூர்வாவை போலீசார் கைது செய்துள்ளனர். கடந்த ஞாயிற்றுக்கிழமை
திங்கட்கிழமை முதல் அபூர்வாவிடம் விசாரணை நடத்தப்பட்டு வந்த நிலையில் கொலையில் அவருக்கு தொடர்பு இருக்கலாம் என்று போலீசார் சந்தேகித்ததால் கைது நடவடிக்கையை மேற்கொண்டனர். தலைமை நீதிபதிக்கு எதிரான சதியின் ஆணிவேரை கண்டறியும் வரை தீர விசாரிக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகாய் மீது அவருடைய முன்னாள் உதவியாளர் பாலியல் குற்றச்சாட்டு சுமத்தியுள்ளார். இதையடுத்து அந்த குற்றச்சாட்டு பொய்யானது என்றும் தன்னை சிக்க வைக்க பெரிய சதி நடப்பதாகவும் தலைமை நீதிபதி தெரிவித்தார். இதையடுத்து இந்த சதி பின்னணியை கண்டறிவது தொடர்பாக சிபிஐ இயக்குநர், உளவுத்துறை தலைவர் ஆகியோருடன் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அருண் மிஸ்ரா, ரோகின்டன் பாலினாரிமன், தீபக் குப்தா ஆகியோர் ஆலோசனை நடத்தினர். அதன் பின்னர் இந்த வழக்கு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது தலைமை நீதிபதிக்கு எதிரான சதிக்கு தன்னிடம் உள்ளதாக வழக்கறிஞர் உட்சவ் பெயின்ஸ் தெரிவித்தார். இதையடுத்து அவரிடம் உள்ள ஆதாரங்களை வியாழக்கிழமை பகல் 10:30 மணிக்கு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய உத்தரவிட்டார். இந்த சதியின் ஆணிவேரை கண்டறியும் வரை தீர விசாரிக்க வேண்டும் என நீதிபதிகள் தெரிவித்தனர். மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜியின் வாழ்க்கை வரலாற்று திரைப்படத்தின் ட்ரெய்லரை இணையத்தில் இருந்து நீக்க தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. மம்தா பானர்ஜியின் வாழ்க்கையை மையமாக வைத்து பாகினி பெங்கால் டைக்ரஸ் என்ற பெங்காலி திரைப்படம் உருவாக்கப்பட்டுள்ளது. நேஹல் தத்தா என்பவர் இயக்கியிருக்கும் இந்த திரைப்படத்தில் ரூமா சக்கரபோர்த்தி என்பவர் மம்தா கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார். இந்த திரைப்படம் அடுத்த மாதம் 3ஆம் தேதி வெளியாகும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. இதனையடுத்து நாடாளுமன்ற தேர்தல் முடியும் வரை இந்த திரைப்படத்தை வெளியிட உத்தரவிடக்கூடாது என்று பாஜக சார்பில் மேற்கு வங்க மாநில தேர்தல் ஆணையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. இந்நிலையில் பாகினி திரைப்படத்தின் ட்ரெய்லரை இணையத்தில் இருந்து நீக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் அப்படத்தின் தயாரிப்பு நிறுவனத்திற்கு உத்தரவிட்டுள்ளது. பிரதமர் மோடியின் வாழ்க்கை வரலாறு தழுவிய படத்தை தேர்தல் முடியும் வரை வெளியிட தடை விதிக்கும்படி உச்சநீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் பதிலளித்துள்ளது. இந்தி நடிகர் விவேக் ஓபராய் நடிப்பில் உருவான பிரதமர் மோடியின் வாழ்க்கை வரலாறு படத்தை தேர்தல் முடியும் வரை தடை விதித்து தேர்தல் ஆணையம் அண்மையில் உத்தரவிட்டிருந்தது. ஆனால் படத்தை பார்க்காமலே ஆணையம் தடை விதித்ததாக கூறி பட தயாரிப்பாளர் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். இந்த மனுவை விசாரித்த நீதிமன்றம் படத்தை பார்த்த பின் முடிவெடுக்குமாறு தேர்தல் ஆணையத்தை அறிவுறுத்தியது. அதன்படி தனிக்குழு அமைத்து படத்தை பார்வையிட்ட தேர்தல் ஆணையம் அது தொடர்பான அறிக்கையை கடந்த திங்கட்கிழமை உச்சநீதிமன்றத்துக்கு அனுப்பி வைத்தது. இந்த வழக்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகாய் அமர்வு முன் விசாரணைக்கு வந்த நிலையில் படத்தை தேர்தல் முடியும் மே 19ஆம் தேதி வரை வெளியிடக்கூடாது என்றும் அவ்வாறு வெளியிட்டால் குறிப்பிட்ட கட்சியின் வாக்குப்பதிவில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் என்றும் தேர்தல் ஆணையம் சார்பில் மூத்த வழக்கறிஞர் ராகேஷ் திவேதி ஆஜராகி பதிலளித்தார். இதனை ஏற்றுக்கொண்ட நீதிமன்றம் இந்த அறிக்கையை பட தயாரிப்பாளருக்கு அனுப்பி வைக்க உத்தரவிட்டது. உழைக்கும் மக்கள் நிம்மதியாக வாழ்வதற்காக தான் அரசியலில் இருந்தும் விலக தயார் என விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். அரியலூர் மாவட்டம் பொன்பரப்பியில் தேர்தலின் போது ஒரு பிரிவினர் தாழ்த்தப்பட்ட சமுதாய மக்களின் வீடுகளை அடித்து நொறுக்கியதுடன் தடுத்தவர்கள் மீதும் தாக்குதல் நடத்தினர். இந்த வன்முறையை கண்டித்து மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் பேசிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் தான் அரசியலில் இருப்பது ராமதாஸ், அன்புமணி ஆகியோருக்கு பிடிக்கவில்லை என்றால் அரசியலை விட்டு விலக தயார் என தெரிவித்தார். பொன்பரப்பியில் நடந்தது ஒரு ஜனநாயக படுகொலை. இதை திருமாவளவன் சொல்லி தெரிய வேண்டும் என்பதில்லை. நாட்டு மக்கள் நன்கு அறிவார்கள். உயிரை துச்சமென மதித்து பொது வாழ்க்கையில் நாம் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறோம். இவர்களால் நாட்டுக்கு ஆபத்து, அரசியலமைப்பு சட்டத்திற்கு ஆபத்து, ஜனநாயகத்திற்கு ஆபத்து, உழைக்கும் மக்களுக்கு ஆபத்து. இதை இந்த தருணத்தில் நாம் உணர தவறினால் நாம் நாட்டுக்கு மக்களுக்கு துரோகம் இழைத்தவர்களாக ஆகிவிடுவோம். இதில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன், திராவிட கழக தலைவர் வீரமணி, மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் ஜவாஹிருல்லா, இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் முத்தரசன், திமுக மாநிலங்களவை உறுப்பினர் TKS இளங்கோவன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.
நிபந்தனைகளுடன் டிக்டாக் செயலி மீதான தடையை நீக்கி உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. டிக்டாக் செயலி மூலம் பகிரப்படும் வீடியோக்களால் பல்வேறு சமூக பிரச்சினைகள் ஏற்படுவதாக கூறி செயலியை தடை செய்ய வேண்டும் என மதுரையை சேர்ந்த வழக்கறிஞர் முத்துக்குமார் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் டிக்டாக் செயலிக்கு தடை விதிக்க மத்திய அரசுக்கு உத்தரவிட்டனர். இதன் காரணமாக பிளே ஸ்டோரில் இருந்து டிக்டாக் செயலியை பதிவிறக்கம் செய்ய முடியாமல் போனது. இதனையடுத்து செயலிக்கு தடை விதிக்கப்பட்டது குறித்து அந்நிறுவனத்தின் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. இந்த மனுவை தள்ளுபடி செய்த நீதிமன்றம் வழக்கை உயர்நீதிமன்ற மதுரை கிளை விசாரித்து முடிவெடுக்க வேண்டும் என்றும் தவறும் பட்சத்தில் தடை உத்தரவு தளர்த்தப்படும் என்றும் உச்சநீதிமன்றம் திட்டவட்டமாக தெரிவித்தது. இதனையடுத்து வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது நிபந்தனைகளை விதித்து டிக்டாக் மீதான தடையை நீக்கி உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டது. ஆபாச வீடியோக்களை பதிவேற்றினால் டிக்டாக் தானாக செயல் இழந்துவிடும் என அந்நிறுவனம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டிக்டாக் அளித்துள்ள உறுதிமொழியை மீறினால் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை சந்திக்க நேரிடும் என மதுரை கிளை எச்சரித்துள்ளது. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினை மனிதநேய மக்கள் கட்சித் தலைவர் ஜவாஹிருல்லா மரியாதை நிமித்தமாக சந்தித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு ஸ்டாலின் முதல்வர் ஆவார் என நம்பிக்கை தெரிவித்தார். மேலும் நடந்து முடிந்த தேர்தல் கள நிலவரம் குறித்து பேசியதாகவும் கூறினார். முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர் அவர்கள் எங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டார். நடந்து முடிந்த தமிழக சட்டமன்ற இடைத்தேர்தல்களிலும் நாடாளுமன்ற தேர்தலிலும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி அனைத்து தொகுதிகளிலும் வெற்றி பெறும். தமிழகத்திலும் நிச்சயமாக ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்படும். நடைபெறவுள்ள 4 சட்டமன்ற இடைத்தேர்தல்களில் மனிதநேய மக்கள் கட்சி திராவிட முன்னேற்றக் கழக வேட்பாளர்களுக்கு ஆதரவாக களப்பணியாற்றும். ஜெயலலிதா மரணம் பற்றி விசாரித்து வரும் ஆறுமுகசாமி ஆணையம் அப்போலோ மருத்துவர்கள் நாளை ஆஜராகும்படி சம்மன் அனுப்பியுள்ளது. ஜெயலலிதா மரணம் பற்றி விசாரிக்கும் ஆறுமுகசாமி ஆணையத்தின் முன் தங்கள் மருத்துவர்கள் ஆஜராக தடை கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் அப்போலோ மருத்துவமனை வழக்கு தொடுத்தது. மருத்துவ குழு அமைத்தால் மட்டுமே தங்கள் மருத்துவர்கள் ஆஜராவார்கள் என அந்த மனுவில் குறிப்பிட்டிருந்தது. இந்த வழக்கில் ஆணையம் விசாரிக்க தடை இல்லை என உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. இதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் அப்போலோ மருத்துவமனை மேல்முறையீடு செய்துள்ளது. இந்நிலையில் அப்போலோ மருத்துவர்களும் ஆய்வக தொழில்நுட்ப வல்லுநர்களும் நாளை விசாரணைக்கு ஆஜராகும்படி ஆறுமுகசாமி ஆணையம் சம்மன் அனுப்பியுள்ளது. காவிரி ஆற்றில் மூழ்கி உயிரிழந்த சிறுவர் சிறுமியர் 6 பேரும் தண்ணீரில் மூழ்கி பலியாகும் முன்பு எடுக்கப்பட்ட வீடியோ காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளது. நாமக்கல் மாவட்டம் பொத்தனூர் பகுதியைச் சேர்ந்த சரவணனின் குடும்பத்தினர் உட்பட 6 பேர் பரமத்தி வேலூர் அருகே காவிரி ஆற்றில் குளிக்க சென்றனர். அப்போது எதிர்பாராத விதமாக 6 பேரும் நீரில் மூழ்கி உயிரிழந்தனர். சரவணன், ஜோதிமணி, தேவி, தீபகேஷ், தாரகேஷ் ஆகிய 5 பேர் சடலமாக மீட்கப்பட்ட நிலையில் 5 வயது சிறுமியின் உடலை மட்டும் தீயணைப்புத் துறையினர் தேடி வந்தனர். இதனிடையே உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு முதல்வர் பொது நிவாரண நிதியிலிருந்து தலா 1 லட்சம் வழங்குவதாக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். இந்த நிலையில் காவிரி ஆற்றில் மூழ்கி காணாமல் போன சிறுமியின் உடலை தேடும் பணியில் தீயணைப்புத்துறை வீரர்கள் 2வது நாளாக இன்றும் ஈடுபட்டனர். நாமக்கல், திருச்செங்கோடு ஆகிய தீயணைப்பு நிலையங்களில் இருந்து 18 தீயணைப்பு வீரர்கள் காலை 6 மணி முதல் சிறுமியின் உடலை தேடி வந்த நிலையில் அனிச்சம்பாளையம் பகுதியில் சிறுமியின் உடல் மீட்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் 6 சிறார்களும் உயிரிழக்கும் முன்பாக ஆற்றில் குளித்துக் கொண்டிருந்த காட்சிகள் வெளியாகியுள்ளன. அதில் தங்களுக்கு நேரும் துன்பம் என்னவென்றே தெரியாமல் 6 குழந்தைகளும் சிரித்த முகத்துடன் ஆற்றில் விளையாடி மகிழ்ந்தனர். இந்த காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளது. விழுப்புரத்தில் கள்ளக்காதல் ஜோடி விஷம் குடித்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சேலம் மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் கோபிநாத் மற்றும் ராஜேஸ்வரி. கள்ளக்காதல்களான இவர்கள் வீட்டை விட்டு வெளியேறி விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள
தியாகதுருகம் பகுதியில் குடியிருந்துள்ளன. இந்நிலையில் நேற்று இரவு இருவரும் பூச்சி மருந்து குடித்து தற்கொலை செய்து கொண்டனர். காலை 10 மணி ஆகியும் கதவு திறக்கப்படாததால் சந்தேகமடைந்த வீட்டின் உரிமையாளர் பெரியசாமி ஜன்னலை திறந்து பார்த்துள்ளார். அப்போது 2 பேரும் இறந்த நிலையில் இருந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்த அவர் போலீசாருக்கு தகவல் கொடுத்துள்ளார். பின்னர் சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் உடல்களை பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்து தற்கொலைக்கான காரணம் குறித்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். சேலம் மாநகராட்சி சார்பில் அமைக்கப்படும் நுண்ணுயிரி உரக்கிடங்கு மையத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மத்திய அரசின் தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் மாநகராட்சி நிர்வாகங்களில் நுண்ணுயிரி உரக்கிடங்கு மையம் அமைக்கும் பணி நடைபெற்று வருகின்றது. அந்த வகையில் சேலம் மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் 12 இடங்களில் நுண்ணுயிரி உரக்கிடங்கு மையம் அமைக்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றது. இந்த திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தமிழகத்தில் மே 23ஆம் தேதிக்கு பிறகு ஸ்டாலின் தலைமையில் திமுக ஆட்சி அமைவது உறுதி என அக்கட்சியின் திருப்பரங்குன்றம் தொகுதி வேட்பாளர் சரவணன் தெரிவித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திருப்பரங்குன்றத்தில் நடக்கவிருக்கும் தேர்தல் இடைத்தேர்தல் அல்ல என்றும் தமிழகத்தில் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தும் தேர்தல் என்றும் தெரிவித்தார். இந்த தொகுதியில் திருப்பரங்குன்றம் தொகுதியில் சிறுபான்மை மக்களோட முக்கியமான கோரிக்கையாக அவங்களுக்கு அடக்கு ஸ்தலம் இல்லை அப்படின்றத அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இந்த தேர்தலில் நான் வெற்றி பெற்றால் உறுதியாக அவர்களுக்கு அதை ஏற்பாடு செய்து தருவேன். அப்புறம் அவங்களுக்கான அந்த இடஒதுக்கீடுக்காக நிச்சயமாக நான் சட்டமன்றத்தில் குரல் கொடுப்பேன். மக்கள்கிட்ட ஏற்கனவே ஒரு பிஜேபிக்கு எதிரான ஒரு அலை, இந்த அடிமை அதிமுக ஆட்சிக்கு எதிரான ஒரு அலை கடுமையாக இருக்குது. அதை இப்போ நடந்து முடிஞ்ச அந்த 38 நாடாளுமன்ற தேர்தலையும் 18 சட்டமன்ற இடைத்தேர்தலையும் நம்ம கண்கூடாக கண்டோம். அவங்க பணத்தை எவ்வளோ வாரி இறைச்சா கூட இந்த தடவை அது மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. அதனால் இந்த ஒருவரல் புரட்சி கட்டாயம் இந்த 4 தொகுதிகளிலுமே நிச்சயம் நடக்கும். அதனால் ஒரு ஆட்சியை மாற்றத்திற்கான இது இடைத்தேர்தல் என்பதை விட ஒரு ஆட்சியை மாற்றத்திற்கான தேர்தலாகத்தான் இது மக்கள் பார்க்க. தென்காசி அருகே உடல்நலக்குறைவால் இறந்து போன கோவில் யானைக்கு மலர் தூவி பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தினர். நெல்லை மாவட்டம் தென்காசி அருகே இளஞ்சி குமாரர் கோவில் அமைந்துள்ளது. அக்கோவிலில் உள்ள தெய்வானை வள்ளி என்ற யானைகள் மிகவும் பிரபலமானது. இதில் தெய்வானை என்ற யானை ஏற்கனவே இறந்துவிட்டது. இந்நிலையில் கோவில் திருவிழா, சாமி ஊர்வலம் என்றால் வள்ளி யானையை பார்க்க தமிழகம் முழுவதும் இருந்து ஏராளமான பக்தர்கள் வருகை புரிவர். இதனிடையே வள்ளி யானை உடல்நலக்குறைவால் உயிரிழந்தது. இறந்து போன வள்ளி யானைக்கு பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தினர். மேலும் முறையாக பராமரிக்காமல் இருந்ததே யானையின் இறப்புக்கு காரணம் எனவும் நிர்வாக அதிகாரியை உடனடியாக கைது செய்யவும் அவர்கள் வலியுறுத்தினர்.